கைஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு பிடுங்க போகிறோம். தோட்டத்தில் வந்து கிழங்கு விளைஞ்சிருக்கா விளையலான்னு சரியாக தெரியல. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிடுங்க வந்தோம். அப்போ களிமண் அப்படி காஞ்ச மாதிரி இருந்துச்சு, மம்மட்டி போட்டு தோண்டவே முடியல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றிட்டு போனேன். இப்போ என்ன நிலமையில இருக்குது, இப்போ பிடுங்குற நிலமையில இருக்குதா, கிழங்கு விளைஞ்சிருக்கா விளையலையா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படுது, அதனால் வந்து கிணத்துல கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டு நம்ம கிழங்கு பிடுங்குற வேலைகளை வந்து பார்ப்போம். கண்டினியூவாக பாருங்கள். கிழங்கு என்ன விளைச்சல் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கிழங்கு என்ன விளைச்சல் விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க. டீக்கு வேலை இல்லை இருக்கும். ஒரு கேன் பிடிக்கணும் சரியா? இப்போ இந்த லாஸ்ட்ல ரீசெண்டாக மழை வந்துச்சு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட தான் எனக்கு மழை வந்துச்சுல யாய் பார்க்க மாட்டேங்க. மழை வந்ததுனால கொஞ்சம் தண்ணி மேலே வந்து குளிக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் அப்படியே வச்சுக்க. எங்க இருக்கு பசி? தண்ணி ஊத்துல ஒரு வேலை நடக்கும்ல, ஊறிட்டு நடக்கும்ல. ஊத்துனா கொஞ்சம் ஊறல. அது வந்து நாளைக்கு அப்புறமே இதில் வந்து 2 ரகம். இது வந்து நம்ம கொட்டை போடும் போதே லைட்டாக முளைச்சிருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி செக்ஷன்லாம் இங்கே. இது வந்து சுத்தமாக முளைக்காத கிழங்கு, புதிய கொட்டை எல்லாம் இதில் கிடைச்சதெல்லாம். நல்லா இது விளைய நாளாகும். அதனால குடிச்சிட்டோம். சரி ஊறட்டும். சரி இப்போ அன்னைக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வரும்போது ஒரு முள்ளெலி ஒன்று பார்த்தோம். முள்ளெலியை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் அதே இடத்துல வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அது இருக்குதா இல்லைன்னு மட்டும் தான் பார்ப்போம். காணாமல் வீட்டு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. 2 வேலை உழைச்சி போனால் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டைக்கு மட்டும் நீங்க கண்டது தான் அவங்க அடிக்கிறதா தெரியல. அதே மாதிரி தான் உலகத்தையும் காலி பண்ணிட்டான். இது அவியலோட பழைய பண்ணை இங்கே தான் இருந்தாப்புல. அவ்வளோதான். நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து வீடியோவில் சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பின்னாடி புளி கடைக்கு விழுந்துடுவாங்கிறத.
கிழங்கு பனங்கிழங்கு இந்தா கட் பண்ணியாச்சு ஓடு சாமி. மண்ணு கிழங்கு மண்ணு. மண்ணாகிட்டு கிழங்கு விளைஞ்சிடுச்சு தெரியுமா? விளைஞ்சிட்டுனா எப்படிமா இருக்கும்? நான் வெடிச்சு வந்திருக்கா, இப்படி வெடிச்சு வந்துருந்ததுன்னா கிழங்கு விளைஞ்சிட்டுன்னு இருக்கும். நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. கீழே வந்து ஒரு 2 கிழங்கு வெட்டுப்பட்டு, அது கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். கவனம் இல்லாமல் வெட்டி வெட்டினதில் வெட்டுப்பட்டு. சரி, இப்போ பாஸ் பண்ணிட்டு அப்புறம் போன வீடியோல வருவாப்பு வாய்ஸோட. தண்ணி ஊற்றி போட்டால் பிடுங்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை தண்ணி ஊற்றாமல் போட்டோன்னே சரியான கஷ்டமாக இருக்கும். வராது முடியாது அது பாட்டுக்கு. ஒரு நாள் போதுமா இது? போதும். கட் பண்ணிட்டா கடைசியாக அதை மட்டும் பத்து நிமிஷம் ஓடிட்டு. அது எடிட் பண்ண கூட 6 நிமிஷம். போதும். ஸ்டாப் பண்ணிக்க இப்போதைக்கு. அந்த ஸ்டாப் இல்லை, மெயின் ஸ்டாப் இல்லை, நார்மல் ஸ்டாப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிழங்கு நம்ம பிடிங்கிருக்கோம். இவ்வளோ கிழங்கு பிடிங்கிருக்கோம். இப்போ இந்த கிழங்குல உள்ள கொட்டையெல்லாம் வெட்டி வீசிட்டு கிழங்கை மட்டும் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறோம்.
மக்களே கிழங்க வந்து வெட்டியாச்சு. இனி வந்து வீட்டுக்கு வந்து பேக்கிங் தான். கரெக்டாக ஒரு 2 கட்டு போடணும். போகும்போது சின்னராணிபுரத்தில் ஒரு பிரேக்கிங், அங்கே பாதி கிழங்கு விற்கப்படும். அதை தாண்டி ஒரு கிழங்கு எட்டுருவோம். அதை தாண்டி தட்டார்மடத்தில் ஒரு பிரேக்கிங், அங்கே ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்படும். கிழங்காக மாறிய மனிதன். சின்னராணிபுரத்தை சேர்ந்த இலை. இந்த கிழங்கு கிடக்காச்சா அறுவாயில் உள்ளதைக்கு போடும். தண்ணி குடிச்சிடும். சரி கிளம்புமா மக்களே. ரைட், திருப்பலி நிறைவேறியது. கிளம்ப தான். செருப்பு போடுங்க. இல்லை அங்கே பாட்டில் 800 செருப்புங்க. நடைப்பயணம் இதே முடிவானது.